டிஃப்ரெண்ட்டா வாழைக்கா கட்லெட் செய்றது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு கடாயில பொட்டுக்கடல ஒரு ஒரு கைப்பிடிய எடுத்து போட்டுட்டு, அதில 2 பட்டை மொளகா, 2 பூண்டு போட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது வதக்குனதுக்கப்புறம் ஆல்ரெடியே நான் வந்துட்டு வாழைக்காவ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, 2ஆ வெட்டி போட்டு நான் குக்கர்ல 2 கப்பு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இது ஒரு 4 விசில் வந்ததும் எடுத்துக்கலாம். இத நம்ம பவுடர் ஆக்கி, இதோட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி, இத நம்ம ஒரு பவுடரா இருக்கிறது வந்துட்டு அந்த வடை கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு இந்த வாழைக்காவையும் இதில எடுத்து போட்டுட்டு, நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதில ஜீரகத்தூள், அப்புறம் வந்துட்டு பெப்பர் தூள், அப்புறம் மஞ்சத்தூள் மட்டும் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சிகப்புத்தூள், உப்பு. இத மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த சிகப்புத்தூள், உப்பு, கரம் மசாலா தூள், சீரகத்தூள் எல்லாமே வந்துட்டு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது 2 பேருக்கான அளவு. இது 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட பெருங்காயத்தூளும் கொஞ்சமா வேணா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இத நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வடை பதத்துக்கு வந்ததுக்கப்புறம், இத நம்ம வந்துட்டு நல்லா நார்மலா ஒரு வடை மாதிரி தட்டி, இந்த தோசை திருப்பியில ஆயில் போட்டு, அதோட நான் இத வறுத்து எடுக்க போறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்க வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட ஒரு சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிடும். இது வந்துட்டு அந்த தட்டுறது ஈஸியா வரணும்னா, இந்த மாரி பிளாஸ்டிக் கவர்ல வச்சு பண்ணிடுங்க. இல்ல வேண்டான்னா, கையில கூட நார்மலா நம்ம தட்டி போடலாம். இது நல்லா ஒழுங்கா கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு வந்து எடுத்ததுக்கப்புறம், ஒரு கட்லெட் வாழைக்கால சூப்பரா ரெடி ஆயிடும்.